தரோலின்னு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. இப்போ எல்லாருமே புதுமுகங்கள், அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் உள்ளவங்க வச்சு நடிக்க வச்சு 20 இடத்துல வந்து நான் தன்னை மறந்து கைத்தட்டி ரசித்தேன். ஒரு 4-5 இடத்துல கண் கலங்கிட்டேன். எண்டில் கூட சின்னதாக ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அந்த குறிப்பிட்ட வெங்காயம் டைரக்டர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அந்த கதையை நான் சொல்லக்கூடாது. மறுபடியும் அந்த கணவன் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய, ஆரோக்கியமான குழந்தைய வெங்காயம் மூலமாக பெற்றெடுத்ததுக்கு உங்களை மாதிரி யூடியூப்பில் பாருங்கள், எவ்வளோ நீங்கள் நல்ல கருத்து வச்சுருந்தாலும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வருவான். அது தம்ப்நெயிலில் தான் மேட்ரு இருக்குது. தம்ப்நெயில் உள்ளே வர வைக்கிறதுக்கான விஷயங்கிற மாதிரி இன்றைக்கி இதை விற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும்போது புதிய ஐடியாவுக்கு உங்களை மேன்மையான கலைஞனாக தான் கொண்டு போகும். அதற்கான அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கையகப்படுத்தணும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி கையகப்படுத்துறோம்னா, அதை நம்மளால் பண்ண முடியாத ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்னுடைய மாணவர்களுக்கு எப்பயும் வகுப்பு இருக்கும்போது சொல்கிறது என்னன்னா, இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். பயோஸ்கோப் படம் ஸ்டோரி ஆஃப் தி ஸ்டோரி. ஆக்சுவலி இது ஒரு புது முயற்சி. வந்து வெங்காயம் படம் ஃபஸ்ட்டு படம், இது 2வது படம். வெங்காய படம் எப்படி எடுத்துங்கிறது இந்த படத்தில் எடுத்துருக்கிறாரு. அதில் அந்த படம் ஓடும்போதே அதில் வந்து மிஷ்கின் சார் இடத்த சொல்கிறாரு, வாய்ப்பு கிடச்சா நான் இந்த படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுதான் அந்த இடம் தான் இன்ஸ்பிரேஷன் இருந்துன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் அதுதான் கதைக்கரு. மற்றபடி படமாக ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். படத்தில் வந்து கையாண்டிருக்கிற முறைகள், படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, அவர் சொன்ன விதம் புதுசு தான். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வந்து ஒரு நியூ வே ஆஃப் சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை ஒரு கிட்டத்தட்ட தரோலின்னு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. இப்போ எல்லாருமே புதுமுகங்கள், அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் உள்ளவங்க வச்சு நடிக்க வச்சுருக்கனால பயங்கரமான ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. அந்த நேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமர் கொடுக்குது. ஓவராலாகவும் இந்த படத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உலக சினிமா ரேஞ்சுக்கு நம்ம வந்து இருக்குது. அப்படி தான் இருக்குது. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். படம் எப்படி வந்து ஒரு வேற ஒரு அட்டம்ப்ட் அவர் பண்ணாரோ, ஒரு புது முயற்சி, யாரும் செய்யாத ஒரு முயற்சி. இங்கே பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறத அது ஒரு ப்ரீச்சிங்கான விஷயம். அதை வந்து நான் வந்து எப்படி பேச முடியும்னு பல 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 விஷயங்கள் அதில் இருந்தபோது, ப்ரீச்சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு புது முயற்சி, யாரும் பண்ணாத முயற்சி, அது வரைக்கும் அந்த படத்தில் யாரும் பண்ணாத முயற்சி அந்த படத்தில் பண்ணியிருந்தார். அதே மாதிரி 2வது படமும் ஒரு புது முயற்சியாக ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி. எல்லா டைரக்டருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து இந்த கதையை எப்படி உருவாக்கணும், இந்த படத்தை எப்படி உருவாக்கணுங்கிறது அது ஒரு கதைன்னு பல பேர் சொல்லுவாங்க. அதுக்கு நான் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், இந்த கதையை எப்படி நான் உருவாக்கணும் தெரியுமா, எப்படி நான் வந்து கன்சீவ் பண்ணேன் தெரியுமா, எப்படி எடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கினேன், எவ்வளோ பேர்கிட்ட நான் வந்து எத்தனை கையெழுத்து போட்டேன் அப்படின்னு பல கதைகள் இருக்குது ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும். அது ரொம்ப இந்த கிரேட் ஐடியாஸ் வந்து சாதாரண யோசனைலேருந்து வரும்னு சொல்லுவாங்களே, அதை செஞ்சே காமிச்சிட்டார் இந்த படத்து மூலிமா. பயோஸ்கோப்பு ஐ இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். இது பயோஸ்கோப் வந்து ரெண்டு பேருக்காக இந்த படத்துக்கு நான் வந்தேன். ஒன்று வந்து டைரக்டரு சங்ககிரி ராஜ்குமார் சார், இன்னொன்று வந்து மியூசிக் டைரக்டர் தாஜ்நூர் சார். தாஜ்நூர் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப எனக்கு நண்பர். அதாவது வழக்கமாக சினிமாவை பற்றி சினிமாவுக்குள்ளேயே எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமான தகவலாக இருக்காது. 2வது அவங்கள பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பப்ளிக்கில் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் கேட்டிருக்கேன். ரெசனேட்டராக இருக்கும்போது, சினிமாக்குள்ளே ஏன் சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுமான்னு ஒரு கேள்விக்குறி எழுப்புவாங்க. ஆனால் சினிமாக்குள்ளே ஒரு சினிமாவை எடுக்கிறது, அந்த சினிமா எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறது, அது யாருக்கு முடிவு வந்து யாருக்காக அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லப்படுது. அது வந்து அதில் ஒரு வார்த்தை டைரக்டர் நடிச்சவர் சொல்லுவார்,
என் படத்தை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டாலோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த நிலைக்கு போனாலோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிம்பாரு. அந்த வார்த்தை வந்து பயங்கரமாக அவர் பழிச்சிருக்கு. வெங்காயம் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டினேன் பெரிய பெரிய டேரக்டர் ஜாம்பவனுக்கு மத்தியில். அந்த வெங்காயம் எப்படி அப்படிங்கிறத இது பார்த்துட்டு இப்போ ஒரு சகோதரி பேசிகிட்டு இருந்தாங்க. வெங்காயத்தை நான் பார்க்கல, இந்த படம் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக போய் வெங்காயம் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க முக்கியமானவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பிரமாதமான ஒரு படைப்பாக இருக்குது. ஒரு 20 இடத்துல வந்து நான் தன்னை மறந்து கைத்தட்டி ரசித்தேன். ஒரு 4-5 இடத்துல கண்கலங்கிட்டேன். எண்டில் கூட சின்னதாக ஃபீல் ஆயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட வெங்காயம் டைரக்டர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அந்த கதையை நான் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் கேட்பார். அவர் சாப்பிடாம வெளியே வருவார். இல்லை சாப்பிட சொன்னேன் அப்படின்னு. இல்லை மனசு நிறைஞ்சிருச்சு அப்படிம்பாரு. வயிறு நிறையில மனசு நிறைஞ்சிச்சுன்னு. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் வந்து தாஜ்னூர் சார் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அவருக்கு இப்படி ஒரு ஜானர் வருமானு எனக்கு தெரியல. நான் பண்ண படத்தில் நேட்டிவிட்டி இருந்துச்சு. இதில் வந்து அப்படி அந்த மண்ணோட மண்ணாக கலந்த மியூசிக்காக இருக்குது. எல்லாருக்குமே பக்கா. ராஜ்குமார் சார் டேரக்டரை பாடுறதா மியூசிக் பாராட்டுறதை தாண்டி அங்கே இருந்த அவங்களோட உறவுகள் இருக்காங்கள, அந்த பாட்டி அந்த வயசான கிழமை எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். நம்ம வழக்கமாக நல்ல படங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மக்களோட சிறந்த எடுத்துக்காட்டு யாருமே இல்லை. அதனால் அந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புகிறேன், கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் விஜேந்திரன். நான் ஒரு திரைக்கதை சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக இந்த திரைக்கதை வடிவமைக்கும் போது எழுத்தாளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரசவ வேதனை மாதிரி, ஒரு திரைப்படம் எடுக்கிறது ஒரு பிரசவ வேதனை மாதிரி அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். அப்படி வந்து ஒரு கதாநாயகன் வந்து ஒரு கட்டத்திற்கு அப்புறம் மிக கடுமையான சூழ்நிலைகள்லாம் சந்தித்து அவரோட இலக்கை வந்து அடைவார். அப்படி இருக்கும்போது அந்த பிரசவ வேதனையை விட ரொம்ப பெரிய வலியாக இருக்கும். அப்படி அந்த வலியை தாண்டினாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். ஏற்கனவே வந்து நம்ம ராஜ்குமார் வந்து வெங்காயம் மூலமாக ஒரு பிரசவத்தை நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். பொதுவாக வந்து பெண்கள் வந்து பிரசவ வலியில் வந்து சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பெயின் அனுபவிக்கிறேன் அப்படின்னு, அடுத்த முறை குழந்தையை பெற்றுக்கூடாது அப்படின்னு. ஆனால் குழந்தைய கையில் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கணவன் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய, ஆரோக்கியமான குழந்தைய வெங்காயம் மூலமாக பெற்றெடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரசவ வலிக்குள்ளார போய் மீண்டும் சந்தோஷமான ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் ராஜ்குமார். இந்த பயாஸ்கோப் அப்படின்ற ஒரு படம் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு, அப்புறம் குறிப்பாக இசையமைப்பாளர் தாஜ்னூர் சாருக்கு. ரொம்ப பிரமாதமாக மண்ணின் இசையை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த மாதிரி எதுவும் தெரியல. எல்லாருமே வந்து அவங்களுடைய இயற்கையாக வாழ்ந்திருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும். ராஜ்குமார் வந்து மேன்மேலும் பல பிரசவ வலிக்குள்ளார போய் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆவல். மிக்க நன்றி. தோழருடைய வெங்காயம் திரைப்படம் வந்து 2011 நினைக்கிறேன். என்ன தோழர், 2011 வந்தது. அப்போ இந்த அளவுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. இப்போ நான் சன் நியூஸில் இருக்கேன். கீற்றில் எழுதுனேன். அதை உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. வெங்காயம் திரைப்படத்தை பற்றி கீற்றில் எழுதுனேன். அப்போ நான் உள்ளுக்குள்ளே நினச்சேன், இவ்வளவு நல்ல திரைப்படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருவதில் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு அப்போ நான் யோசித்தேன். இப்போ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இப்போலாம் கிடையாதுல்ல. 2011 வந்தப்போலாம் தேட்டருக்கு போனால் தான் உண்டு. ஆனால் மக்கள்கிட்ட அது ஒரு நல்ல படம் அப்படின்னா, நல்ல படம்னு அவன் உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். அவனை போய் சேருவதே இல்லை. அதெல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். என்னடா இவ்வளவு திறமை, இவ்வளோ நல்ல விஷயங்களை வச்சுருக்கிறாங்க, கமர்ஷியலாகவும் நல்ல படத்தை உட்கார வைக்கக்கூடிய திறமை இருந்து வரலையேன்னு அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ பல வாய்ப்புகள் வந்துருச்சு. இப்போ இந்த படத்தில் நான் அதிர்ச்சித்து போன விஷயங்கள் வந்து, படத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது. இன்றைக்கி நடிகர்கள் சினிமா வரக்கூடிய ஆசையை கிண்டல் அடிக்கிறது, அது ஒரு சாமானிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகம், மயக்கம் அதுவும் இருக்குது இந்த படத்தில். அப்புறம் ஒரு சமூக பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்து இயம்புகிற தன்மை இருக்குது. சினிமாவை தன்னுடைய துறை சார்ந்து தன் துறை எப்படி இருக்குன்னு பேசுகின்ற அந்த ஒரு துணிச்சல், இவ்வளோ விஷயங்கள், கனமான விஷயங்களை பேசுகிற ஒரு படம். அந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பெரிய படங்கள் இல்லை, ஒரு கவர்ச்சி நடனம் இல்லை, இப்படிலாம் இருந்தால் தான் குறைந்தபட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த படத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம்
இது வந்து உண்மையிலே பேச வேண்டிய அரசியல். சினிமா மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பேச வேண்டிய அரசியல். எவ்வளோ நல்ல இப்போ நான் எங்களை மாதிரி யூடியூப்பில் பாருங்கள், எவ்வளோ நீங்கள் நல்ல கருத்து வச்சுருந்தாலும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வருவான். அந்த தம்ப்நெயிலில் தான் மேட்ரு இருக்குது. தம்ப்நெயில் உள்ளே வர வைக்கிறதுக்கான விஷயங்கிற மாதிரி இன்றைக்கி இதை விற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நடிகர் தேவையாக இருக்கிறாங்க, ஒரு கவர்ச்சி பாட்டு தேவையாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தையே ஒரு படமாக எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா, ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஆனால் சார் வந்து இன்றைக்கி சினிமாவில் ஏன் நல்லவர்கள் தோக்குறாங்கங்கிறதே ஒரு படமாக எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அது பெரிய விஷயம். அது ஒரு உண்மையிலே நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு ரெண்டுமே உட்கார வைக்கிறாங்க. அதில் ஒரு சீன் அழ வச்சாருங்க. அந்த பாட்டி அழுகிற சீனில் வந்து அந்த ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கும்போதே அழ வைக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான பேட்டனுக்கான ஒரு தொடக்க சுழியாக இந்த படம் அமையும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வரும். ஏன்னா முழுக்க 70களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லதா மஞ்சுளா தான் மினிமம் கேரண்டின்னு போயிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் தான் மகேந்திரன் பாலுமகேந்திரா வந்தாங்க 70. உங்களுக்கு 70களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் பயங்கரமாக ஒரு கமர்ஷியல் தான், கவர்ச்சி படங்கள் தான். லதா மஞ்சுளா எம்ஜிஆர் இதுதான் கான்செப்ட். 2 பாட்டு இருக்கும், கொஞ்சம் படங்கள் ஆபாசமாக இருக்கும், அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எம்ஜிஆர் படம்னாலே கடைசி காலத்தில் வேறு மாதிரி தான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த தருணத்தில் தான் மகேந்திரன் வர்றாரு, உதிரி பூக்கள் வருது. இதெல்லாம் 75களில் வந்த தமிழ் சினிமாவின் மாற்றம். திருப்பியும் முரட்டுக்கால சகலகலவனம் வந்து 80களுக்கு அப்புறம் சினிஃபீல்டு திருப்பியும் மசாலாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நான் இந்த சங்ககிரி ராஜ்குமார் போன்றவர்களுடைய இந்த முயற்சியை அந்த மசாலா தன்மையிலிருந்து மீண்டும் ஒரு வெற்றிகரமான ஒரு மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாரதி ராஜா அந்த ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி 40 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவில் நீங்கள் ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அது வெற்றி பெறும்னு மட்டும் பெறணும். அது வந்து சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இதுக்கு நம்ம வந்து ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். பயாஸ்கோப் சங்ககிரி, அதாவது ராஜ்குமார்ன்ற ஒரு மகா கலைஞனுடைய ஒரு மகா படைப்பு இது. இந்த படைப்பை வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமாக யாரும் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சினிமாவை பண்ணியிருக்கார் ராஜ்குமார். என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே கிராமர் கிடையாதுன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு இந்த பயோஸ்கோப். கிராமர்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம புதிய சிந்தனைகளை நீ எப்படி வேணாலும் இந்த மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாபெரும் ஒரு புதிய ஐடியாவை சொல்லியிருக்காரு ராஜ்குமார். ரொம்ப பொறுமையான படம் இது தமிழ் சினிமாவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிற அந்த காட்சிலாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு புதிய ஒரு ஐடியாஸ். அதெல்லாம் ஏன்னா புதிய ஐடியா தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு ஏற்படுத்தி தருன்றதை மீண்டும் வந்து ராஜ்குமார் செஞ்சுருக்காரு. குறிப்பாக வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து மாபெரும் வெற்றியடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நொடியையும் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும் போது புதிய ஐடியாக்கள் உங்களை மேன்மையான கலைஞனாக தான் கொண்டு போகும். அதற்கான உலகளவிய அந்த பேரும் அந்த இதுவும் தான் அவங்களுக்கு கிடைக்குன்றதை நம்ம நம்பணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அறிவாளிகளுக்கான படமாக நம்ம வெகுஜன மக்களுக்கான அவங்களுக்கு கடலை நான் ரசிப்பேன். அங்கே கடல் ரசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அன்றாட பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம எந்த படைப்பை பண்ணுறோம், அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் வியாபாரத்தினுடைய நுணுக்கம். ஏன்னா நம்மலாம் பெரிய பெரிய படம் வேலை செய்யும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபா சாதாரணமாக செலவாகும். 50 கார் இல்லாமல் படம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த படம் எடுத்தீங்க? ஒரு சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு பண்ணிடுறீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான படமாக இருக்குது. எல்லா கலைஞர்களும் இந்த படத்தை கொண்டாடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி மாபெரும் படைப்பு இது. இந்த படைப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இசையமைப்பாளர், கேமராமேனு, அந்த அம்மாக்கள், பாட்டி எல்லாமே இயற்கையும் உங்களுக்கு நிறையா ஒத்துழைச்சிருக்கு. சூப்பர், அருமை. வணக்கம். ஒரு சினிமாக்காரனா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயம் வர வைக்கிது. ஏன்னா ஃபீல் ஆயிரோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த பயாஸ்கோப் சங்ககிரி ராஜ்குமார் வந்து தோழர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் அவர் பட்ட கஷ்டம் அதை அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்த படம்ங்கிறது அந்த அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு பர்சன்டேஜ் அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போதே இதுக்குள்ளே இவ்வளோ நிகழ்வு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 25 வருஷமாக சினிமாவுக்குள்ளே சென்னையிலேருந்து வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ 25 வருஷத்தோட ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 2 மணி நேரத்தில் பார்க்கும்போது 25 வருஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை வந்து வாழ்ந்து பார்த்த ஒரு வழியை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்ன நானே வந்து கம்பேர் பண்ண முடிஞ்சது. என்னன்னா மட்டும் இல்லாமல் நான் நிறைய படங்களில் ஒர்க் பண்ண படங்களில் அந்த படம் எடுக்கப்படுறதுலேருந்து, அந்த படம் பிஸ்னஸ் பண்ணுற படத்துலேருந்து, அந்த படம் ரிலீஸ் பண்ணப்படுறதுலேருந்து கூடவே உட்கார்ந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது வந்து இது வந்து அவர் வந்து ஒரு சொல்ல வந்த விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சினிமாட்டிக்காக ஆக்சுவலி பொதுவாக இந்த படம் ஓடுமா ஓடாதா, பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, வெகுஜனத்துக்கு பிடிக்குமா பிடிக்காதா, எந்த சந்தேகமும் பட வேண்டிய தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு படமாக அவர் நினச்சதை அவர் எடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு முதல் பாதி படம் பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த மாதிரியே எனக்கு இல்லை. ஏன்னா அவர் வச்சுருக்கிற ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நடிக்க வச்சுருக்கக்கூடிய வந்து மக்களாக இருக்கட்டும், மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவாக அவங்க ஒரு படம் எடுக்கும்போது அப்படியே லைவாக ஷூட் பண்ண மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை வைக்கிற அளவுக்கு அவர் எடுத்திருக்காரு. படம் தான் எடுத்திருக்காங்க, அது லைவாக எடுக்கப்படலை, எடுத்து டப் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனால் கூட அந்த படம் அது லைவாகவே எடுக்கும்போது பின்னாடி இருந்து கேண்டிட்டாக ஷூட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக முதல் பாதி ஃபுல்லாக அதுக்கான அவர் மெனக்கடலை வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக அந்த விஷயம். செகண்ட் ஹாப் அப்படியே மொத்தமாக வேற ஒன்று போயிட்டு இந்த படம் இப்படி போயிட்டுருக்குது, எங்கே போய் முடிய போகுது, எப்படி போய் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு நெகிழ்வான விஷயம். நான் பட்ட வேதனையில் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த விதமான பலாபலனும் கிடைக்காட்டினா கூட என்னோட படைப்பு வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு. ஒரு உயிர் பற்றிய ஒரு வலியை, ஒரு உயிரோட மதிப்பை பற்றி ஒரு மனுஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து அவனுடைய மூளைக்குள்ளே, அவனோட சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்படிங்கிறத விட ஒரு படைப்பாளிக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி அவ்வளோ பட்ட வேதனைகளும் போய் அவன் வந்து படைப்பாளியாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற கணத்தை உணர்றதுக்கு இல்லையா, அதை வந்து அவர் அழகாகவே 100% பெர்ஃபெக்டாக அவர் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் எல்லாரும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தேவைதான். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. பார்த்த ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, நானும் 4 பேருக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக குடும்பத்தோடு நான் வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு திருப்பி தேட்டரில் டிக்கெட் எடுத்து இந்த படத்தை நான் வந்து பார்க்கணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன், பார்ப்பேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே, இந்த அம்மா தான் ஹீரோயின். இட்லியை பார்த்த உடனே பயப்படுற பாட்டியம்மா தான் இந்த படத்தோட வந்து கதை நாயகன் எல்லாம். இந்த படத்தில் தாஜ்நூர் சார் வந்து இசையமைச்சிருக்காங்க. படம் லைவாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ, அதாவது கமர்ஷியலாக இருக்க மியூசிக்காக இருக்கட்டும் அல்லது சென்டிமெண்டலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தாஜ்நூர் சார் அண்டு ராஜ்குமார் தோழர். இந்த படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கங்க. இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிற எந்த உயிரும், ஒரு ஆண் உயிரும் பெண் உயிரும் சேர்ந்து வாழ்வதற்கு சோதிடம் சொல்லக்கூடிய கணியத்தையோ அல்லது வணிக ஒப்பந்தத்தையோ செய்து கொண்டு வாழறதில்லை. பறவைகளும் விலங்குகளும் பார்த்தீங்கன்னா இயல்பாக தனக்கு பிடித்த ஒரு ஆணையம் பெண்ணையும் தேர்ந்தெடுத்து கொண்டு இயல்பாக அது வாழுது. ஆனால் மனித வாழ்க்கையில் மட்டும் இந்த திருமண முறை என்பது மிகப்பெரிய வணிகமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய வணிகத்துக்கு அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது இந்த சோதிடம்னு சொல்லக்கூடிய கணியம். அந்த கணியத்தை தமிழ் திரை வரலாற்றில் இப்படி போட்டு நுறுக்கின ஒரு இயக்குனர் யாருமே இல்லை. அவ்வளோ சிறப்பாக அதை தோல் உரித்து காட்டியிருக்காரு. அதே போல் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் திரைத்துறைக்கு வந்த பிறகு எங்களூருக்கு சினிமா மட்டும் வந்தது, ஆனால் எங்களூரும் சினிமாவில் வந்தது அப்படின்னு ஐயா அவனுடைய வருகை பற்றி பதிவு செய்தாங்க எழுத்தாளர்கள்லாம். அதுபோல் எந்த திரை தமிழகத்தையும் தமிழர்களையும் அடிமைப்படுத்தியதோ அந்த திரையை வந்து ஒன்றும் இல்லாமல் தோல் உரித்து காட்டின படம் மிக சிறந்த படைப்பு இது. எம்.ஆர். ராதா அவர்களுடைய அவர் வந்து ஒரு முறை கார் மகிழுந்த கேட்கும்பொழுது, நான் விலை உயர்ந்த காரை வச்சுருக்கிறேன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து மறுத்தார். அந்த விலை உயர்ந்த காரை வாங்கி தன்னுடைய வயலுக்கு வந்து சாணியையும் வக்கிப்புள்ளையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எம்.ஆர். ராதா பயன்படுத்தினார். அந்த அறச்சீற்றம் இந்த இயக்குனரிடத்தில் அவர் வந்து அரசியலை வந்து நேரடியாக பேசலையே ஒழிய இந்த பொருளாதார குவியலை பற்றி, இந்த அரசதிகாரம் என்பது எவ்வளவு வன்மமானது என்பதை மிக நுட்பமாக இந்த கலைப்படைப்பு மூலிமா வெளிப்படுத்தியிருக்கார். பயாஸ்கோப் உண்மையாலுமே அது ஆங்கில சொல்லாக இருந்தாலும் கூட நம்முடைய அகத்திரையை வந்து கிழித்து நம்முடைய மயக்கங்கள் எல்லாம் தவிடுபடியாயிருக்கு. ஆகவே இது அற வாழ்க்கைக்கான மிக சிறந்த தொடக்கம். இயக்குனரையும் அந்த படக்குழுவையும் நன்றியோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயாஸ்கோப் ஆக்சுவலி நான் படம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு நினச்சேன். அந்த படம் வந்துட்டு அந்த படம் பார்த்து அந்த எஃபெக்டை சொல்லனா அது எனக்கு ஒரு கிரியேட்டராக பேசிக்காக கிரியேட்டராக ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம ஒரு ஜேம்ஸ் கேமரனோட டைட்டானிக், ஸ்பீல்பர்கோட ஜுராசிக் பார்க், அவதார் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணோம். பட் அதோட பிரம்மாண்டமான விஷயம் வந்து எளிமை. அந்த எளிமையான வெங்காயம் படத்தோட எளிமை வந்து எவ்வளோ தூய்மையாக இருந்ததுன்றதை
காட்டப்பட்ட படம் தான் பயாஸ்கோப். இந்த பயாஸ்கோப் வந்து ஒரு கிரியேட்டிவ் மேட்னஸ். எல்லா கிரியேட்டருக்கும் அந்த மேட்னஸ் மட்டும்தான் ஒரு பெட்டர் கிரியேஷனை கொடுக்கும். அந்த மேட்னஸ் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அந்த மேட்னஸ் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும், அது எந்த ஒரு படைப்பை கொடுக்கும், அதுக்கு பின்னாடி அந்த மேட்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான உங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை சொல்கிறது தான் அந்த படம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் பயாஸ்கோப். தேங்க்யூ. வணக்கம், நான் அதிஷா. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இந்த படம். என்னென்னா, ஒவ்வொரு கலைஞனும் ஏன் ஒரு கதையை சொல்லணும் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். வெங்காயம் வந்து இந்த 25 வருடங்களில் வந்து முக்கியமான தமிழ் சினிமாவோட முக்கியமான அரசியல் படம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு பின்னாடி இருந்த ஒரு வலி மிகுந்த ஒரு பயணத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக அதையே ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த டைமில் அந்த படம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். எவ்வளோ அரசியல், ஒரு முக்கியமான ஒரு அரசியல் படமாக அது இருந்தது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ வலி. ஆனால் அதையெல்லாம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு நகைச்சுவை படமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா முதல் பாதி முழுக்க சிரித்து எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டு இருந்தது. அவ்வளோ சிரிப்பு. இவ்வளோ சமீபத்தில் இவ்வளோ நேச்சுரலாக ஒரு காமெடி படம் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இவ்வளோ சிரிப்பான ஒரு படம். அதே சமயம் எந்த விதத்துலேயும் அந்த எமோஷன்ஸ் வந்து நீர்த்து போகாமல் அவ்வளோ நகைச்சுவைக்கு நடுவுலையும் அந்த எமோஷன்ஸையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் டைம் ரைட்டர்ஸ், இவங்க ப்ரொஃபஷ்னல் நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே நடிகர்கள் இல்லைன்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாது. அவங்க அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்பு, இந்த கதை சொன்ன விதம், இதுக்கு இவர் தேர்ந்தெடுத்துக்கிட்ட மொழி, இந்த படத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு மொழியில் சொல்லணும் அப்படின்னு இவர் காட்சியாக அவர் முன் வச்ச விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு தொடர்ச்சியாக அவர் ஒரு 10 வருட போராட்டத்தை வந்து ரொம்ப சின்ன ஒரு டைமில் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அதை நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் அதை வந்து ஒரு நல்ல எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு திரைப்படமாக மாற்றி கொடுத்துருக்காரு. கலை வந்து தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞனாக தான் நான் ராஜ்குமாரை பார்க்குறேன். ஏன்னா அது திரும்ப திரும்ப அவரை கஷ்டப்படுத்தினாலும் அதை விடாமல் அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அந்த முதல் பட வெற்றிக்கு பிறகு அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் வந்து மறுபடியும் அவர் ஊருக்கே போய் திரும்பவும் அதே கஷ்டங்கள்ல இருந்து திரும்பி மீண்டு வந்து மறுபடியும் அவர் விடாப்பிடியாக அந்த சினிமாவுக்கு திரும்பி வந்திருக்காரு. அவர் வந்து நிறைய ஜெயிக்க வேண்டிய ஒரு கலைஞன். இந்த படம் வந்து கட்டாயம் ஜெயிக்கணும். இந்த படம் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். ஏன்னா இந்த மாதிரியான கலைஞர்கள் வந்து தோத்துறக்கூடாது. எனக்கு வந்து அதுதான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இந்த மனுஷன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த படம் வந்து கட்டாயம் ஜெயிக்கணும். இது நிறைய மக்கள்கிட்ட இது கொண்டு போய் சேரணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க உழைப்பெல்லாம் வந்து வீணாகிடக்கூடாது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். ராஜ்குமாருக்கும் மற்ற எல்லா குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். மார்க்ஸ் வந்து எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு எந்த கேமரா பார்க்கணும், கண் இப்படி இப்படி போவோம். ஓகே, வணக்கம். மார்க்ஸ் வந்து எப்பயுமே சொல்கிறது வந்து தேவை தான் வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து மிக நிதர்சனமான ஒரு உண்மை தான். பட் அந்த தேவை சில நேரங்கள் நம்ம சிந்தனை அடிப்படையில் தான் உருவாகிறது. அதுக்கு வந்து பல்வேறு உதாரணம் நம்ம சொல்லலாம். தமிழில் வந்து ஒரு சினிமா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன படமே சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு 3 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 நாள் நம்ம படம் எடுக்கணும்னாக்கா குறைஞ்ச 1 கோடி ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது எப்போ இண்டஸ்ட்ரியாக மாறுதோ அப்போவே அது வந்து ஒரு மக்கள் நலனை புறந்தள்ளுது அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ அந்த மக்கள் நலன், பீப்புள் பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் வந்து சினிமா அப்படிங்கிறது ரொம்ப தூரம் விலைக்கு போயிடுச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு உலகத்தில் ஒரு 3ஆம் தர நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகளில் வந்து சினிமா வந்து அவங்களுக்கு கைக்கு எட்டாத ஒரு பொருளாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்களுக்கு கேமராவை கண்டுபிடிக்க முடியாது, கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கேமரா பற்றி எதுவும் தெரியாது, லென்ஸ் பற்றி தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு வந்து தன்னுடைய மக்களை வச்சு ஒரு சின்னதாக இருக்கிற குட்டி குட்டி கேமரா வச்சுட்டு ஒரு பெரிய கலைஞனை வந்து ஒரு படம் எடுத்துகிட்டே இருந்தார். அந்த படங்கள் வந்து அந்த ஊரில் பேசப்படாமல் வச்சு ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த படம் வந்து ஆஸ்காரில் போய் போட்டி போட்டுச்சு. அது கிட்டத்தட்ட எந்த படத்தில் போட்டி போட்டுச்சு அப்படின்னாக்கா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படத்தில் போட்டி போட்டுச்சு. அந்த படம் தான் விருது வாங்கிச்சு அப்படின்னாலும் கூட இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து அந்த ஊரில் குறிப்பிட்ட நாட்டில் கிரியேட் பண்ண அந்த ஃபெஸ்டிவல் மார்க்கெட் அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடிக்கு சமமாக போயிடுச்சு. கேமராவை பார்க்காத
பணம்னா என்னன்னு தெரியாத ஒரு மக்களை வச்சு படம் எடுக்க முடியாத ஒரு நாட்டில் வந்த சில படங்கள் இன்றைக்குமே வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய மார்க்கெட்டே தன்வசம் வச்சுருக்கு. அந்த படம் வந்து சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன், அந்த நாடு வந்து ஈரான். ஸோ அந்த மாதிரி சினிமா அப்படிங்கிறத வந்து கை கெட்டாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து இன்றைக்கி ஈரானுடைய படங்களை வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜோனியாக தன்னுடைய இப்போ கைவசம் வச்சுருக்கு. அப்படின்னும் போது இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் வந்து நடக்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு, இப்போ அப்புறம் கேரளா நடந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா முழுக்க இந்திய சினிமா அப்படிங்கிறது ஒரு வெகுஜன சினிமாங்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தை தான். அது கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியலைஸ்டு பண்ணப்பட்ட கோடிகள் புரளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக இல்லை. இந்த ஆர்ட் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஈரானில் நடந்த மாதிரி பல்வேறு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சினிமா புரட்சி நடக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த புரட்சி நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சராசரி தமிழில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு வந்து அது கை கெட்டாத ஒரு காசு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கையகப்படுத்தணும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி கையகப்படுத்தணும்னா அதை நம்மளால் பண்ண முடியாத ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்னுடைய மாணவர்களுக்கு எப்பவுமே வகுப்பு இருக்கும்போது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கிரேன் ஷாட் தேவை அப்படின்னா ஒரு கிரேன் இல்லாமல் அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுக்குரிய உபகரணங்கள் நம்மளே செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் சொல்லிக் கொடுத்து பல்வேறு விஷயங்களை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு படத்தை பார்த்தேன், பயாஸ்கோப் அப்படின்ற படம். அது கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் தர நாடுகளாக சொல்லக்கூடிய தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து இந்தியா மாதிரியான நாடுகள்லேருந்து இப்படி ஒரு படம் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி படங்களை தான் நம்ம வந்து ஆஸ்கார் விருது மாதிரி பெரிய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஆஸ்காருக்கோ இல்லை ஆஸ்கார் வந்து ஒரு உயர்வாக சொல்லலை, அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்றதுனால நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விருதுகளுக்கு இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் அல்லது கமர்ஷியலைஸ் செய்யப்பட்ட கோடிகள் பொருளுடைய படங்கள் அனுப்பப்படும் போது அவங்க அதுக்கு ஒரு பேரம் பேசி அல்லது ஒரு விதமான லாபி பண்ணி அந்த விருதுகள் வாங்கிடலாம். ஆனால் அது வந்து ஒரு ஆர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு உண்மையாகவே ஒரு கலைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு கலைத்தன்மை வாய்ந்த ஒரு படத்துக்கு வந்து அந்த விருதுகள் வந்து சேரணும், இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை மிக பல விருதுகள் வரணும் பல்வேறு நாடுகள்லேருந்து அப்படின்னா அதுக்கு பயாஸ்கோப் மாதிரியான படம் நம்ம வந்து அனுப்பி வைக்கணும். இந்த படத்தில் தான் அந்த நேர்த்தி இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக பயாஸ்கோப் படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபில்ம். அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட வெங்காயம் படத்துலேருந்து அந்த படம் எப்படி உருவானுச்சு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புலம்பாங்க ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய துயரங்கள் கேட்டு மாறுறதுக்கு நம்மளால் முடியாது. அவ்வளோ புலம்பல் இருக்கும், அவ்வளோ துயரங்கள் அதில் ஒளிஞ்சிட்ருக்கும். அந்த துயரங்களை சொல்லும்போது நமக்கு வந்து கண்ணீர் மல்க படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே நான் எப்படி வந்து இந்த அறையை வந்து கண்ணீரில் மூழ்கி இருக்கணும். ஆனால் வந்து அது ராஜ்குமார் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு புன்னகையால் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த படத்தில் நீங்கள் முதல் பாதி முழுக்க எல்லாருமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, இந்த படம் வந்து ஒரு உலகத்தரமான படம் தான். ஈரானில் வரக்கூடிய படங்கள் இல்லை நம்ம சமீபத்தில் பார்த்து மலையாளத்தில் பார்த்து வியக்கக்கூடிய படங்கள் மாதிரி தமிழில் வந்து உலகத்தரமாக இருந்து வியக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் இந்த படம் வந்து அழுகையோ இல்லைனா வந்து வேறு விதமான எமோஷனலி தூண்டாமல் ஒரு முதல் பாதி முழுக்கவே ஒரு நகைச்சுவையாக கொண்டு போயிருக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சில இடங்கள் ரொம்ப எமோஷனல் நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்ம அறியாமல் நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஆனால் அதை கடந்து அடுத்தடுத்த நம்ம போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து தன்னுடைய நகைச்சுவை தன்மையும் ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்த படம் வந்து ஒரு நல்ல சினிமா தான். அதே நேரத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவும் இருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படம் வந்து இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு போய் பல்வேறு விருதுகளை அடையிறதுக்கும் இந்த ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா படத்தை சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னு தோன்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நான் என் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான், இந்த உலகத்தில் வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றாமல் போகலாம், கலை நம்மளை நிச்சயமாக காப்பாற்றும். ஸோ இந்த கலை தான் ராஜ்குமார் காப்பாற்றிருக்கு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வணக்கம், என் பேர் ராம் சிவா. ஆக்சுவலாக பயாஸ்கோப் படத்தில் நீங்கள் பார்த்த நகைச்சுவை, அவர் பட்ட கஷ்டம், அதெல்லாம் சும்மா ஒரு 10% தான் இருக்குது இல்லை. ஆக்சுவலாக 2011 என்னுடைய படம் நந்தா நந்திதாவும் வெங்காயமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் கேஆருடைய ஆஃபீஸில் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பாராட்டி பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்போ தொடங்கியது எங்களுடைய நட்பு. நானும் ராஜ்குமாரும் நட்புன்னெலாம் சொல்ல முடியாது, அவர் என்னுடைய உறவு. அதில் இருக்கவங்க எல்லாமே என்னுடைய உறவுக்காரர்கள். எனக்கும் பூர்வீகம் சேலம். அதனால் அது சினிமாவெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் சினிமாவாக பார்த்து சிலாகிச்சது ஒரு 15-10% தான். அதை தாண்டிய கடினமான கஷ்டம் ராஜ்குமார்கிட்ட இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த முடியாது. அப்படி வெளிப்படுத்தினா அவர் இங்கே இருக்கவே மாட்டார். அவர் இருக்க வேண்டிய இடம் வேறு. அதனால் இது எனக்கு படமாலாம் தெரியல. ஏன்னா இவர் கூடவே நான் பயணித்ததுனால கதைகள், உறவு முறைகள், நட்பு அந்த மாதிரி பயணித்ததுனால எனக்கு ராஜ்குமார்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் எல்லார்கிட்டையுமே எப்போவுமே நான் வந்து இங்கே நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா, அவங்களதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும்போது அதுலேருந்து ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம்தான். ராஜ்குமார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எளிமை.
எவ்வளவு பெரிய இன்னல் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுற தன்மை நம்மளால் அது முடியாது. நான் கற்றுக்கிட்டேன், பட் இன்னும் கூட நான் சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நான் ஒரு 3-4 படங்கள் இயக்கிட்டு, அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஐயா தங்கர் பச்சான், மறுமலர்ச்சி பாரதி, வின்சென்ட் செல்வா அவங்ககிட்டலாம் நான் வேலை கற்றுருந்தாலும் ராஜ்குமார்கிட்ட போய் தான் எளிமையாக படம் எடுப்பது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ரொடியூசராக இருக்கேன். அது நிறையா பேருக்கு தெரியாது. அதுக்கு ராஜ்குமார் தான் காரணம். டிராக்டர் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து ரமேஷ் சந்திரா அப்படின்னு ஒருத்தர் கேன்ஸில் ஷார்ட் ஃபிலிம் கார்னரில் அவார்டு வாங்கினவர், குடியம் கேவ்ஸ் அப்படின்னு எடுத்தவர். இப்போ தான் உலக ஃபெஸ்டிவலில் சத்யம் இதில் நிறைய விருதுகள், தாதா சாஹேப் பால்கே விருது எல்லாம் இந்த வருடத்துக்கு வாங்கியிருக்குது. அதில் நான் வந்து லைன் ப்ரொடியூசர், கேஸ்டிங் டைரக்டர் நான். அதுக்கு காரணம் என்னென்னா ராஜ்குமார் தான். ராஜ்குமார்கிட்ட நான் அடிக்கடி கோபமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் பேசுகிற விஷயம் என்னென்னா, தம்பி இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படா கார் பங்களா வாங்குறது, எப்போ நல்ல வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அந்த அடிக்கடி கமர்ஷியல் படம் பண்ணலாம் ராஜ்குமார், ஒரு தனுஷ், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு அடிக்கடி அவர் கூட நான் சண்டையும் போடுவேன், பேசுவேன். எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அண்ணா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாப்புல. நான் சொல்கிறத கேட்பாப்புல. கேட்டு அதற்கான முயற்சியெல்லாம் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இது இல்லாமல் இன்னும் 2-3 படம் கையில் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு படம் தானே, இன்னும் 2-3 படம் கையில் இருக்குது, முழுசாக முடிஞ்சதே இருக்குது. அதெல்லாம் அவரே அறிவிப்பார். மிக பிரமாதமான படங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காரு. பிரமாதமான தளங்களில் கதை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர், திறமை உள்ளவர். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு நான் நினச்சது, மற்றவங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, சினிமா வாய்ப்பு தேடி அலையக்கூடிய கோடம்பாக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய இயக்குநர்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு உத்வேகம் வரும். நம்மளால் முடியும்னு இன்னும் ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை இந்த படம் நிரூபிக்கும். இது ஒரு யதார்த்த வாழ்வியல். அந்த வாழ்வியலை வந்து ராஜ்குமாரை தவிர எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் பார்த்த, நான் ரொம்ப கமர்ஷியல் படம் பார்த்தவன். நான் பண்ண படம் பூரா கமர்ஷியல் படம். கொஞ்சம் நேரம் சென்டிமெண்ட் சீன் போனால் அடுத்து காமெடி வைக்கணும், காமெடி போனதுக்கப்புறம் ஒரு பாட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வைக்கணும். அதான் சினிமா ஃபார்முலான்னுவாங்க. அதை உடைத்த இந்த தம்பி ராஜ்குமாருக்கு இது வெற்றி அடைந்து, வெங்காயம் போல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து, இன்னும் அவரிடம் இருக்கும் சில படைப்புகள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்கு பின்னால் நான் எங்கோ ஒரு இடத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக அந்த தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. ஐயா இசையமைப்பாளர் தாஜ்நூர் சார் அவர்களுக்கு எனக்கு அவர் அறிமுகம் கிடையாது. ஆனால் தாஜ்நூர் சார் ஐயா வீட்டு வரைக்கும் வந்து ராஜ்குமார் இறக்கி விட்டுட்டு, அதெல்லாம் ஒரு கதை, அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம். தாஜ்நூர் சார் வந்து ராஜ்குமாருக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கார். மியூசிக் மட்டும் இல்லை, வெவ்வேறு தளங்களிலிருந்து. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், தம்பி ஒளிப்பதிவாளருக்கு மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கூட இருந்து வேலை பார்த்த எல்லாருமே, ஏன்னா இதில் எல்லார் பேரையும் சொல்ல முடியாது, எல்லாமே என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய தம்பிகள் எல்லாருமே. 2011 தொடங்கினது. அவருடைய கஷ்டம் முடிஞ்சு சேரன் வந்து கை கொடுத்து நல்ல காலத்தை நோக்கி நகரும் போது அவருடைய கஷ்டத்தில் போய் நின்று அந்த சந்தோஷத்தை பார்த்து அதற்கு போல் பயணித்த பாதைகள் இதெல்லாம். அதனால் தம்பிக்கு இனிமேல் வந்து எல்லாமே நல்ல காலமாகவும், இதை விட மிக சிறப்பான படைப்புகள்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, எல்லாம் ஆர்டிஸ்டில் இருக்குது. அதெல்லாம் வரும், ஒன்று வெளியே வரும். தம்பிக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் எனக்கு தாஜ்நூர் சார் கூட இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். மிக சிறப்பான பின்னணி இசை, மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.